வணக்கம் குழந்தைகளா, நாம் தமிழ் எண்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றாக பார்க்கலாமா? வாருங்கள். முட்டை வடிவத்தில் உள்ளதை சுழியம்னு எழுதணும் குழந்தைகளா. பூஜ்ஜியம்னு சொல்கிறோம் ஜீரோக்கு, ஆங்கிலத்தில் ஜீரோ. ஆனால் தமிழில் பூஜ்ஜியம்னு சொல்லக்கூடாது குழந்தைகளா. சுழியம், சுழியம்னு சொல்லணும் குழந்தைகளா. அதே போல் ஒன்றுக்கு க அப்படிங்கிறத எழுதணும். அதான் ஒன்று, க. அது போல் ஒவ்வொன்றாக பார்க்கலாமா? இரண்டுக்கு ஊ போல் இருக்குது பாருங்கள், இதான் இரண்டு. இரண்டுக்கு ஊ போல் எழுதணும் தமிழ் எண்கள். மூன்றாவதுக்கு ந பாதி எழுதுகிற மாதிரி இருக்குது பாருங்கள், இதான் மூன்று. ஆம் குழந்தைகளா. நான்குக்கு இந்த எழுத்தை தான் எழுதணும், ச போல் வருது பார்த்தீங்களா, அதான் நான்கு. குழந்தைகளா, ஐந்துக்கு ரூ, இது எழுதுனா ஐந்துன்னு அர்த்தம், தமிழ் எண். ஐந்துக்கு ரூ எழுதணும். ஆறாவதுக்கு சு போல் வருது பாருங்கள், இதுதான் ஆறு. ஆம் குழந்தைகளா. ஏழாவதுக்கு ஏ அப்படின்னு எழுதினாலே ஏழுன்னு அர்த்தம். ஆம் குழந்தைகளா. எட்டாவதுக்கு எட்டுங்கிறது சொல்லுவது, ஆனால் எழுதும் போது ஆ போல் எழுதணும். ஒன்பதாவதுக்கு கூ அது மாதிரி எழுதுனா அதான் ஒம்போதுன்னு அர்த்தம் குழந்தைகளா. ஆம் குழந்தைகளா. பத்தாவதுக்கு ஏ போல் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, இதான் எழுத்து. சொல்லுவது மட்டும் பத்துன்னு சொல்லணும். அதே போல் நூறுக்கு எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஆயிரத்துக்கு எப்படி, லட்சத்துக்கு எப்படி எழுதணும்னு. அதே போல் 1 மில்லியன் அல்லது 10 லட்சத்துக்கு இது போல் தான் எழுதணும் குழந்தைகளா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேர்னர்ஸ் ஏரியா. நன்றி, வணக்கம்.